10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவியர் மாநிலத்தில் முதல், 2ஆம் மற்றும் 3ஆம் இடங்கள் பெற்று மாபெரும் சாதனை. தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய அனைத்து மாணவ மாணவியர்களும் சிறந்த மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவி கேவி சௌஜன்யா 500க்கு 499 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பெற்றுள்ளார். எஸ் நந்தகிஷோர் 500க்கு 498 மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்தில் 2ஆம் இடமும் மற்றும் எஸ் அனுஷ்கா 497 மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்தில் 3ஆம் இடமும் பெற்று சாதனை புரிந்துள்ளனர். 495 மதிப்பெண்களுக்கு மேல் 9 மாணவர்களும், 490 மதிப்பெண்களுக்கு மேல் 14 மாணவர்களும், 480 மதிப்பெண்களுக்கு மேல் 45 மாணவர்களும், 470 மதிப்பெண்களுக்கு மேல் 67 மாணவர்களும், 450 மதிப்பெண்களுக்கு மேல் 117 மாணவர்களும், 400 மதிப்பெண்களுக்கு மேல் 191 மாணவர்களும் மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். பாடவாரியாக 100க்கு 100 பெற்றவர்கள் ஆங்கில பாடத்தில் 1 மாணவரும், கணித பாடத்தில் 9 மாணவர்களும், அறிவியல் பாடத்தில் 12 மாணவர்களும், சமூக அறிவியல் பாடத்தில் 7 மாணவர்களும் முழு மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். செந்தில் கல்வி நிறுவனங்களின் தலைவர் திரு செந்தில் சி கந்தசுவாமி, துணை தலைவர் திருமதி கே மணிமேகலை கந்தசுவாமி, செயலாளர் திரு கே தனசேகர், தாளாளர் திருமதி தீப்தி தனசேகர், நிர்வாக அலுவலர் திரு ஜே கார்த்திகேயன், முதன்மை முதல்வர் திரு சி சீனிவாசன், முதல்வர் திரு ஏ சிவராமகிருஷ்ணன், கல்வி ஒருங்கிணைப்பாளர்கள் திருமதி என் தீபலட்சுமி மற்றும் திரு வி அருண்குமார் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்களை வாழ்த்தி தங்களது பாராட்டுக்களை தெரிவித்தனர். மெட்ரிகுலேஷன் பள்ளிகளின் 10th மதிப்பெண் இன்று தமிழக அரசால் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் தருமபுரி அதியமான் கோட்டை செந்தில் மெட்ரிகுலேஷன் பள்ளி 500க்கு 498 மதிப்பெண் பெற்று மாவட்டத்தில் முதலிடமும் மாநிலத்தில் 2ஆம் இடமும் பெற்றுள்ளது. அதே மாதிரி இன்னொரு மாணவர் 500க்கு 497 மதிப்பெண் பெற்று மாவட்டத்தில் 2ஆம் இடமும் மாநிலத்தில் 3ஆம் இடமும் பெற்றுள்ளார். இது என் பள்ளிக்கு மிகவும் சந்தோஷமான விஷயமாக நான் கருதுகிறேன். அதே போல் தருமபுரி டவுன் பள்ளியிலுமே 498 மாவட்டத்தில் முதல் மதிப்பெண், 497 மாவட்டத்தில் 2ஆம் மதிப்பெண், மாநிலத்தில் 2ஆம் மதிப்பெண், மாநிலத்தில் 3ஆம் மதிப்பெண் அடிப்படையில் மதிப்பெண் பெற்றுள்ளார்கள். இதோட முக்கியம் என்னென்னா, புதிதாக இந்த வருஷம் 10th எழுதிய கிருஷ்ணகிரி செந்தில் மெட்ரிகுலேஷன் பள்ளி 500க்கு 499 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதல் மதிப்பெண்ணும் மாவட்ட அளவில் முதல் மதிப்பெண் பெற்றுள்ளது மிகவும் பெருமையாக இருக்கிறது. இதே மாதிரி எங்கள் பள்ளிகள் இந்த வருஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த செந்தில் இந்த 10th மார்க்கில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு, ஸ்டேட் செகண்டு, ஸ்டேட் தேர்டு 3 மார்க்குமே நம்ம வாங்கியிருக்கிறோம். இதே போல் 12th நடந்து முடிஞ்ச பரீட்சையிலையுமே ஸ்டேட் ஃபஸ்ட்டு, ஸ்டேட் செகண்டு, ஸ்டேட் தேர்டு 3மே இந்த 3 பள்ளிகளும் வாங்கியிருக்கிறாங்க. இது மாதிரி எல்லா பள்ளி இதில் ரிசல்ட்டுமே கொஞ்சம் நல்ல ரிசல்ட் இப்போ வாங்கிட்டு இருக்கிறோம். சிபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னாலும் ஸ்டேட் தேர்டு அதிகப்படியான மார்க்கு, ஜேயில் அதிகப்படியான மார்க், இந்த மாதிரி நிறைய நல்ல மதிப்பெண்கள் பெற்றுக்கிறோம். ஒரு புறம் இது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இருந்தாலும் என்னோட குறிக்கோள், நான் பள்ளிகளை தொடர்ந்து நடத்துக்கு நோக்கம் என்ன என்பது உங்கள் எல்லாத்துக்கும் நிருபருக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த சமுதாயம் எப்படி போயிட்டுருக்கு, எந்த நிலையில் நம்ம குழந்தைங்க வளர்ந்துட்டுருக்காங்க, ஒவ்வொரு பேரண்ட்ஸும் தன்னோட குழந்தைய பற்றி ஏன் பயப்பட வேண்டியிருக்கு, ஒரு 3 வயசு குழந்தைய கூட யார் இடத்துல விட்டுட்டு போகிறதுக்கு நமக்கு ஒரு தைரியம் வர மாட்டேங்குது. இந்த மாதிரி சூழ்நிலை இப்போ கடந்த கொஞ்ச காலமாக அதிகமாக போயிட்டுருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறப்ப தான் எனக்கு நான் பள்ளிக்கூடம் முதல் மதிப்பெண் வேணும், அது மூலமாக நம்ம தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிறவங்க நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சி அது மூலம் வாழ்க்கை முன்னேறிக்குன்னு நினச்சி தான் பள்ளிக்கூடத்தை தொடங்கினேன். இப்போ 5-6 வருஷமாக என்னோடய நோக்கமெல்லாம் சமுதாயத்தில் நல்ல மாற்றத்தை உருவாக்குறதுக்கு பள்ளி கல்வி பருவம் தான் நல்ல பருவம். அந்த பருவத்தில் இந்த குழந்தைங்க ஆசிரியர் பேச்சை முழுக்க கேட்குறாங்க, பெற்றோர்கள் தாத்தா பாட்டி பேச்சையும் கேட்குறாங்க. நல்லது கெட்டது எதையாக இருந்தாலும் கிரகிக்கிற தன்மை உள்ள வயசு அது. இதெல்லாம் படிப்புக்கு அப்பாற்பட்ட விஷயம்தான். ஆனால் இதை நிறைய நம்ம சொல்லிக் கொடுக்கறதுனால அதோட எஃபெக்ட் நல்லா இருக்குது, ஒரு நல்ல மாற்றங்களும் வருது. அதனால் என்னோட எதிர்பார்ப்பெல்லாம் பள்ளி கல்வி பருவத்தில் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சேர்ந்து
இந்த குழந்தைகளை எதிர்காலத்தில் நல்ல மனுஷனாக வர அளவுக்கு அவங்கள பக்குவப்படுத்தி 12th முடிக்க போட்டுணும் அப்படிங்கிறது எங்களோட நோக்கம். நான் அதியமாங்கோட்டை சென்ட் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். 10th பப்ளிக் எக்ஸாமில் நான் 500க்கு 498 மார்க் ஸ்கோர் பண்ணிக்கிறேன். இல்லை லாங்குவேஜில் ரெண்டுத்துலேயும் ஒவ்வொரு மார்க் போட்டுருக்கிறேன். மீதி 3 கோர் சப்ஜெக்ட்லேயும் சென்டம் எடுத்துக்கிறேன். இந்த வெற்றியை நான் என்னோடய ஆசிரியர்களுக்கும் பள்ளி நிர்வாகத்துக்கும் சேர்மன் அவர்களுக்கும் சமர்ப்பிக்கிறேன். இவங்களனா நான் எவ்வளோ தூரம் வந்துருக்க மாட்டேன். உங்களோட ஃபுல் சப்போர்ட்னால தான் நான் எந்தளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணிக்கிறேன். பெற்றோர்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. வீட்டிலேருந்து எங்கள் பள்ளியிலேருந்து ஆசிரியர்கள் சப்போர்ட் பண்ணாங்க. 12th முடிச்சது கழிச்சு நான் மெடிக்கல் லைனில் போகலாம். நான் அனுஷ்கா எஸ். நான் அதியமான்கோட்டை சென்ட் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். 2026 நடந்த பப்ளிக் எக்ஸாமில் நான் 500க்கு 497 எடுத்திருக்கேன். தமிழில் வந்து 98, இங்கிலீஷில் 99, மீதி மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல் இது 3த்துலேயும் சென்டம் எடுத்திருக்கேன். என்னோடய சக்ஸஸ்க்கு என்னோடய டீச்சர்ஸ், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், என்னோடய பெற்றோர், அடுத்து என்னோடய ரிலேட்டிவ்ஸ் இவங்க எல்லாம் தான் காரணம். என்னோடய முக்கியமான தேங்க்ஸ் வந்து ஃபஸ்ட்டு என் டீச்சர்ஸ்க்கு தான் நான் கொடுக்குவேன். அதுக்கூட என் அப்பா அம்மா. ஃபஸ்ட் மார்க் எடுத்து ஐஎஸ் அந்த மாதிரி ஆகணும்னு நினைக்கிறேன். வணக்கம், என் பேர் சண்முகப்பிரியா. நான் 10th ரிசல்ட்டில் 496 வாங்கியிருக்கேன் 500க்கு. நான் இவ்வளோ மார்க் வாங்குறதுக்கு காரணம் எங்கள் ஆசிரியர்கள், என் பெற்றோர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நாங்கள் எப்போலாம் டவுன் ஆகும் போது எங்கள் ஆசிரியர்களும் எங்கள் பெற்றோர்களும் ரொம்ப ஊக்குவித்தாங்க. தேங்க்யூ. Good afternoon everyone. It's a precious moment for me. I have secured 495 out of 500 in the board exams conducted in 2026. My sincere thanks. I would like to dedicate this achievement including the chairman sir, vice chairman, secretary, vice secretary, principal, senior principals and our ACOs, assistant ACOs, academic volunteers and my teachers. And my sincere thanks to the maths teachers for giving me a lot of worksheets and efforts for making me get centum. Thank you all for your cooperation.